Hi guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகுறாங்களோ, செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களோ, செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் எக்ஸிட் ஆகுறாங்களோ, இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக கொடுக்குறோம். இதுதான் ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டே செல்லர்ஸோட மார்க்கெட். அப்போது செல்லர்ஸ் லாஸ் ஆகிற இடத்துலையோ, செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற இடத்துலையோ மட்டும்தான் பையர்ஸால் உள்ளே போக முடியும். மற்ற டைமில் வந்து அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம் இந்த மார்க்கெட்டில். அதை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி நம்ம எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயினோ, இண்டிகேட்டரோ, இன்னொன்று முக்கியம் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டோ எதையுமே நம்ம பார்க்கறதில்ல கைஸ். முழுக்க செல்லர்ஸ் லாஸ் ஆகிற இடம், செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம், செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம், இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம போய் என்ட்ரி எடுப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி அதை கொடுத்து விட்ருக்கோம். அதில் வர என்ட்ரியை டெய்லி நம்ம சேனலில் ஃபோட்டோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்திருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் வீடியோ பார்க்கலாம். கைஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து 24,370 பக்கமாக ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் மார்க்கெட்டுன்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, அதாவது எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகாமல், எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகாமல் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதாவது 370 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஓப்பன் ஆனால் எப்போதுமே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். அதாவது ஓப்பன் ஆனால் ஒரு 10 நிமிஷம் மினிமம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கால் புட்டு ரெண்டுத்தையும் பார்ப்போம். இதை ரெண்டுத்தில் எது நம்ம ஸ்ட்ராட்டஜியில் வருதோ அதை வச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட் 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் நிற்கிது. ஓகேங்களா? நின்று ஆக்சுவலாக 24,320 பக்கமாக இருக்குது. ஓகேங்களா? 24,320 பக்கமாக ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 24,300 காலும் 24,350 புட்டும் தான் இந்த மணி. நம்ம இந்த மணியில் தான் ட்ரேட் எடுப்போம். அதனால் இதை சொல்கிறோம். ஓகேங்களா? இன்னொன்று இன்சைடு மார்க்கெட். இன்னொன்று இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு. எக்ஸ்பைரி டேயில் எப்போதுமே, அதுவும் இன்சைடு மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு 1/2 hour 1 hourல ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அதுக்கு மேலே உள்ளே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பைரியில் மார்க்கெட்டை கரைப்பானுங்க. ஓகேங்களா? இன்னும் இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கால் இவனை தான் நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் எடுத்தோம். ஆக்சுவலாக 142 என்ற இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இவனை எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இவனை எடுக்கணும் அப்படின்னா 24,350 புட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? 24,350 புட்டோட சார்ட் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் 24,350 புட்டோட சார்ட். ஆக்சுவலாக பாருங்கள், இதுதான் வந்து 24,350 புட்டோட சார்ட். இவன் பாருங்கள், எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணவே இல்லை. எஸ்டர்டே கிட்ட வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட்டு. ஆனால் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணலை. ஓகேங்களா? பிரேக் பண்ணாமல் ஓப்பனுக்கு கீழே ஆக்சுவலாக எஸ்டர்டே லோவுக்கும் கீழே வந்துடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? 9:35க்கலாம். ஓகேங்களா? அப்போது இவன் லோவை கட் பண்ணிட்டான். இன்னொன்று வந்து எஸ்டர்டேயும் பிரேக் பண்ணலை. இவன் எஸ்டர்டே வரைக்கும் போயிருக்கான். ஆனால் எஸ்டர்டேயை கட் பண்ணாமல் லோவை கட் பண்ணிட்டான் ஒரு 1/4 மணி நேரத்தில். ஓகேங்களா? அப்போது இவன் லோவை கட் பண்ணால் கால் ஆப்ஷன் ஐயை கட் பண்ணனா கால் ஆப்ஷன் என்ன பண்ணோம்? லோவை கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம எடுத்தோம். ஓகேங்களா? இதை பாருங்கள், இவன் வந்து லோவுக்கு கீழே இருக்கிறான். அதாவது புட் ஆப்ஷன் வந்து ஐஏ கிட்ட போய் ஐயை பிரேக் பண்ணாமல் லோவை கட் பண்ணுறான் 1/4 மணி நேரத்தில். அப்போ கால் மட்டும் எப்படி லோவை கட் பண்ண முடியும்? அவன் ஐயை கட் பண்ணால் தான் இவன் லோவை கட் பண்ணான். அவன் ஐயையே கட் பண்ண முடியாமல் அவன் ஓப்பனையும் அவனோட எஸ்டர்டே லோவையும் கீழே உடைகிறான்.
ஓகேங்களா. அப்போது இவன் லோக்கு கீழே இருக்கக்கூடாது, இருந்தாலும் லோவில் வந்துடுவான். இது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. இது இன்டிப்த்தாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தெளிவாகவே இருக்கும். ஓகேங்களா. அவன் எஸ்டர்டே ஐயை தாண்ட முடியாமல் கீழே உடச்சதுனால, ஓப்பனை கீழே உடச்சி எஸ்டர்டே லோவும் கீழே உடச்சதுனால இவனை எடுத்தோம். ஓகேங்களா. ஆக்சுவலாக இவன் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன், இவனை எடுத்தோம். ஆக்சுவலாக இவன் லோ உள்ள வரணும், லோ கீழே இருந்தால் லோ உள்ள வரணும், இல்லை லோவை தாண்டி போகணும். ஓகேங்களா. இவன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லோவை தாண்டி போய் கிட்டத்தட்ட ஒரு 95 வரைக்கும் போச்சு. நம்மளோட என்ட்ரி ஆக்சுவலாக இங்கே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓப்பனை தாண்டினவொன்னே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்த லோ ஸ்டாப் லாஸை வச்சு நம்ம எடுக்கலாம். ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனவொன்னே அந்த ஐயை கட் பண்ணவொன்னே எடுக்கலாம். இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும் 45-50. ஏன்னா இவன் லோ உள்ள வரப்போகிறான்றது நம்மளுக்கு தெரியும் 1/4 மணி நேரத்தில். ஓகேங்களா. அப்போது இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். 50ன்ற இடத்துல தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 35 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா. 15 பாயிண்ட். ஆக்சுவலாக இவன் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். நம்ம ஃபஸ்ட் டார்கெட் தான் ரொம்ப எய்ம் பண்ணுவோம். 50னா 65 அவன் ஒரே கேண்டிலில் மேலே போயிட்டான், 70 வரைக்கும் போயிட்டான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னும் மேலே போனான். இது நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் மட்டும் நம்ம எய்ம் பண்ணுவோம். இந்த போனஸ் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நம்ம போட்ட இடத்துல ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிப்போம். அதாவது 1:2 வந்தால் அந்த போனஸ் பாயிண்ட்டை நம்ம பிடிச்சிட்டு வெளியே வந்துடுவோம். அவ்வளோதான். நம்ம வெயிட்லாம் பண்ண மாட்டோம். மினிமம் ½ ஹவர் அது ஒரே கேண்டில் 5 நிமிஷத்துலேயே அந்த 1:2 போயிடுச்சுனாலும் கட் பண்ணிடலாம், தப்பு கிடையாது. இல்லை போகலைன்னா ஒரு மினிமம் ஒரு ½ ஹவர் வெயிட் பண்ணால் அந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, போயிட்டு இவன் என்ன பண்ணான் பாருங்கள். திருப்பியும் வந்து ஏன்னா இவனும் ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு இருந்தவன், மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போவான். போயிட்டு திருப்பி அதை கீழே உடைச்சிட்டான். இவன் கீழே உடைக்கும் போது திருப்பியும் நம்ம போய் புட்டை எடுக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இவன் வந்து பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு கீழே எல்லாத்தையும் உடைச்சிட்டான். ஓகேங்களா. லோ ஓப்பன் எல்லாத்தையும் உடைச்சிட்டான். அப்போது 24,400ன்ற புட்டு வந்து லோக்கு கீழே இருந்தால், இல்லை லோ பக்கத்தில் இருந்தால் லோ உள்ள வரணும். ஏன்னா கால் வந்து டோட்டலாக லோ உள்ள வந்து ஐயை உடைக்கல. ஏன்னா ஐக்கு லோ உள்ள தான் வரான் அவன் கால். அப்போ அவன் ஐயை தாண்ட போகிறதில்லன்றது ஏற்கனவே தெரியும். அப்போது இவன் கண்டிப்பாக லோ கீழே வந்தாலும் வந்துடுவான்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஓகேங்களா. இதில் அந்த மாதிரி என்ட்ரி வந்தாலே டபுள் என்ட்ரி இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அப்போது அவன் போய் பர்ஃபார்ம் பண்ணி முடித்து திருப்பி எஸ்டர்டே லோவோ அவன் ஓப்பன்லாம் கீழே உடச்சி வீக் ஆன உடனே இவனை எடுக்கணும். கரெக்டாக இவன் பாருங்கள் எங்கே வந்து திரும்புகிறான் பாருங்கள். ஓப்பன் எஸ்டர்டே லோ கரெக்டாக வந்து நம்ம எஸ்டர்டே லோவில் என்ட்ரி வந்த ஸ்டாப் லாஸ் தான் இதுதான். 60 என்ட்ரினா 45 உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். வந்த லோ எக்ஸாக்ட் ஸ்டாப் லாஸ் ஒரே கேண்டில் மேலே போயிட்டான் ஓப்பன் வரைக்கும். இவனும் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே 120 வரைக்கும் போயிடும். 60 பாயிண்ட். ஓகேங்களா. நம்மளுக்கு ஓப்பன் வரைக்கும் போகுன்றது தெரியும் நம்ம. ஆனால் 15 பாயிண்ட் தான். 60 அப்படின்னா 75 வெளியே வரணும். ஓகேங்களா. அவ்வளோதான். 75 ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு திருப்பியும் போனஸ் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா. இவனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன், ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன். ஓகேங்களா. அப்போ இவனும் அதை தொட்டுட்டு கீழே தான் வருவான். அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறவனை 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் இருந்தால் அன்றைக்கி 2 ப்ரீமியம் கரைய போகுதுன்னு அர்த்தம். மேக்ஸிமம் இதில் வந்து என்ட்ரி எடுக்காமல் அவாய்ட் பண்ணியும் சைலண்ட்டாக விட்டுடலாம் எக்ஸ்பைரி டேன்றதுனால. இல்லை நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரியும் 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு இருக்கானுங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தாலே 2 ப்ரீமியமும் கண்டிப்பாக கரையுன்றது தான் லாஜிக்கு ஆப்ஷன் மார்க்கெட்டில். ஆனால் இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு உள்ளே போய் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக உள்ளே போயிட்டு ஒரு 12 பாயிண்ட் 15 பாயிண்ட் எவ்வளோ கிடைக்குதோ, ஒரு கேண்டில் அவன் ப்ராஃபிட் கொடுத்துட்டானா அடுத்த கேண்டிலில் நீங்கள் வெளியே வந்துடணும். ஓகேங்களா. நம்மளுக்கு தேவை ப்ராஃபிட், அவ்வளோதான். அது முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் உள்ளே இருக்கணும். ஏன்னா ஏன் நம்ம இந்த சொல்கிறோம், 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்காங்க, 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க. அப்போது 2 ப்ரீமியத்தையும் கரைக்க போகிறாங்கன்றது ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியணும். இதை கண்ணில் பார்த்தவொன்னே தெரியணும். எவனா ஒருத்தன் ஓப்பன் மேலேயோ ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலேயோ நின்னா பரவாயில்ல, 1/4 மணி நேரத்தில் யாருமே நிற்கலை. டார்கெட் கொடுத்துட்டு எல்லோரும் உடச்சிட்டானுங்க கீழே. கால் ஃபஸ்ட்டு போனால் டார்கெட் கொடுத்தா உடச்சிட்டான் அவன். அப்போது இவன் ஆல்ரெடி கீழே தான் இருக்கிறான் புட்டு. அப்போ இவனும் அது வரைக்கும் தான் போக முடியும். ஓகேங்களா. அப்போது 2 ப்ரீமியத்தை கரைக்க போகிறாங்கிறது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும். அப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு 15 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளியே வர்றதுக்கு தான் உங்கள் மைண்ட் செட் இருக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அதுதான் இந்த என்ட்ரி. அழகாக வந்தால் ஒரு 60 பாயிண்ட், அவன் ஒரு 30 பாயிண்ட். ஈஸி என்ட்ரி. அதாவது 2 ப்ரீமியம் கரைய போகுதுன்றது தெரியும். ஆப்ஷனில் இதுதான் லாஜிக்கே. ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தாலே 2 ப்ரீமியம் இருந்தாலே என்ட்ரி போகவே கூடாதுன்னு தான் லாஜிக். ஆனால் அந்த மாதிரி செட்டப்பில் கூட நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்ல வரேன். ஆனால்
மேக்ஸிமம் அந்த மாதிரி என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஆனால் கேப் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதான் இந்த மாதிரி கேப் இருக்குது, எஸ்டர்டே லோக்கும் ஓப்பனுக்கும் கேப் இருக்குன்னா எடுத்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சின்ன கேப் இருக்கும் சில டைமில் 20 பாயிண்ட்டு 15 பாயிண்ட்டு எஸ்டர்டே லோக்கும் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் அந்த மாதிரி இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படியே நிறுத்தி கரைச்சிருவானுங்க ப்ரீமியத்தை. அப்போது அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது லாஜிக்காக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த இடத்துல ஆப்ஷன் ட்ரேடர் பையர்ஸ் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்னா, ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸு கீழே 2 ப்ரீமியம் இருந்ததுன்னா அன்றைக்கி ட்ரேடே எடுக்காமல் சும்மா தான் நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்போஸ் பெரிய கேப் இருந்தாலோ இல்லைனாலோ நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு 15 பாயிண்ட் இல்லை 12 பாயிண்ட் கிடச்சா கூட எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிற செட்டப்பில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா ப்ரீமியம்ஸை பயங்கரமாக கரைப்பானுங்க. அப்போது ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடச்சாலும் வெளியே வந்துடணும். ஓகேங்களா? இதை மைண்டில் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி பக்காவாக அதில் என்ட்ரி எடுத்து வெளியே வரக்கூட மாதிரி தான் அழகாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன மாதிரி இருந்தாங்க ப்ரீமியம் கரையிற மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ். இன்சைட் மார்க்கெட் எப்போதுமே 2 சைடும் ப்ரீமியம் மூவ் ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம டெய்லி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கோம் இதை. ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இன்சைட் மார்க்கெட்டில் ஈஸியாகவே என்ட்ரி எடுக்க முடியுன்றது நம்ம நிறைய வாட்டி சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கி ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். ஏன்னா நம்ம வருஷக்கணக்காக நம்ம இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் இன்றைக்கி என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், திருப்பியும் சொல்கிறதுனா இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும் கற்றுக்கணும்னு நினச்சா நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.